ஹாய்! தக்ஷித்துக்கு இன்னைக்கு பேரிக்கா தான் தரப்போறேன். அது எப்படின்னா, நல்லாவே தோல்லாம் சீவிட்டு, அதுக்கப்புறமா சின்ன சின்னதா கட் பண்ணி, ஒரு இட்லி தட்டுல வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். அது நான் ஃபுல்லாலாம் போடல ஒண்ணு. ஏன்னா குட்டி பாப்பால்ல, அதனால 3/4வாசி தான் போட்டேன். மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா தான் ஏந்திச்சு எங்க அம்மா கூட கொஞ்ச நேரம் விளையாட்டு, என் கூட கொஞ்சம் வச்சிருந்தேன். ரொம்ப அடம் பண்றான் இப்பலாம் வளர வளர. இந்த மாரி வெந்துட்ட உடனே எடுத்து நீங்க நல்லா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அது பக்கத்துலயே சீரக தண்ணிய ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா சீரக தண்ணி நீங்க இந்த மாரி ஃபுட்லாம் குடுக்கும்போது குடுத்தீங்கன்னா, நல்லாவே ஜீரணம் ஆயிடும் டக்குன்னு. இல்லன்னா ஜீரணம் ஆவறதுக்கு லேட் ஆகும். ஃபர்ஸ்ட்லாம் தக்ஷி ஒழுங்கா மோஷனே போறதில்ல. ஆனா இப்ப சாப்பாடுலாம் குடுக்க ஸ்டார்ட் பண்ணதுலருந்து டெய்லியுமே கரெக்ட்டா போயிடுறாரு காலையில. இந்த மாரி பதத்துக்கு அரைச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம். கொஞ்சம் லிக்விடா அரைச்சுக்கோங்க. ரொம்ப திக்கா அரைக்காதீங்க. ஏன்னா டக்குனு ஜீரணம் ஆவாது குழந்தைங்களுக்குலாம். இந்த சீரக தண்ணிலாம் வடிகட்டி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா தான் உட்கார வச்சு ஊட்டணும். ஊட்டும்போது எதுவும் நீங்க டிவி அந்த மாரிலாம் காட்டாம, அப்படியே ஊட்டுங்க. அப்பதான் நல்லா சாப்பிடுவாங்க.